கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா? பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னத்த பாக்குறா? ஓஹோ, இதான் விஷயமா? ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க. நீ தானடி என்ன போட்டோல சைட் அடிச்ச? அதான். நானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல விடுங்க. கோயிலுக்குலாம் போணும். என்ன சைட் அடிக்கலனா வேற என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது எனக்குனோ இந்த வீட்டுக்குனோ எதுவுமே கொண்டு வரல. ஆனாலும் நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காம என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்களும் சரி, அத்தையும் சரி, ஒரு நாளும் இத பத்தி பேசினது கூட இல்ல என்கிட்ட. ஆனா நான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதோ கோவத்துல அத்தை பேசுனதை நினைச்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டேனேங்க. அட, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? அதுக்கு இல்லைங்க, நான் உங்க வாழ்க்கையில வந்ததுல இருந்து உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கல. என்னால பிரச்சனை மட்டும்தான் வந்தது. ஆனாலும் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. கல்யாணம் சிம்பிளா நடந்தாலும் ஊரையே கூட்டி வளைகாப்பெல்லாம் வச்சீங்க. என்னை எந்த கஷ்டமும் படுத்தாம நீங்களும் அத்தையும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. ம், சரி, இப்ப அதுக்கு? இவ்ளோ செஞ்ச உங்களையும் அத்தையும் மதிக்காம வீட்டை விட்டு போயிட்டேனுங்க. என் மேல கோவமே இல்லையா உங்களுக்கு? எதுக்காக நான் கோவப்படணும்? ஏங்க, கோச்சிட்டு போய் 3 நாளா யார் வீட்லயே தங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன வருத்தம் கூடவா இல்ல? நான் பண்ண தப்புக்கு உன் மேல எதுக்கு கோவமோ வருத்தமோ வைக்கணும்? நான் அன்னைக்கு உன்னை கை நீட்டி அடிக்கலனா நீ வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டியே. நான் உனக்கு சொல்லி புரிய வைக்காதது ஏன் தப்பு தானே? இருந்தாலும் நான் அடுத்தவங்க வீட்ல போய் தங்கி இருந்தேனே, உங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லையா? அடச்சி, லூசு, என்ன பேசுற நீ? நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? இல்லங்க, அது வந்து ஊர்மி, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. காதல் இருக்கிற இடத்துல என்னைக்குமே சந்தேகம் இருக்காது. சந்தேகம் வந்துட்டா அது காதலே இல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன், அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். அதனால என்னைக்குமே உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். தேவையில்லாததெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத ஊர்மி. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும், விடு. அதெல்லாம் நம்ம ஒரு லைஃப் லெசனா எடுத்துக்கணும். அதையே திரும்ப திரும்ப யோசிச்சு ஒன்னையே நீ வருத்திக்காத. ரொம்ப தேங்க்ஸ் வெங்கட். நீங்க இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, விடு. ஏன் அதையே பேசிட்டு இருக்க? சாரி வெங்கட், நான் பண்ணதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். அம்மா, கோயிலுக்கு போனோம் அப்படி இப்படின்னு நீயே இப்ப வந்து கட்டிக்கிட்ட? ஆ, என்ன சொன்னீங்க? இல்ல, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஆ, முதல்ல எட்ட போங்க நீங்க. விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுபட்ட போடி. நீயே வந்து கட்டிக்கிட்டு இப்ப விடு விடுனா அதெல்லாம் விட முடியாது. ம். நீ வாயால மேலே உனக்கும் அந்த கோயில்ல வேண்டுதல் இருக்குல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். அப்ப சரி, நாங்க போயிட்டு வரோம். இந்தம்மா ஊர்மி, பூ வைக்காம போற இரு. இந்தப்பா வெங்கட்ட, இத ஊர்மி கிட்ட கொடு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஊர்மி, பூ கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. முதல்ல வாங்கி வை அத. சரிங்க அத்தை. தேங்க்ஸ்மா. எங்க அம்மா கிட்ட பூக்கான காசு கொடுங்களேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. என் வீட்டு பொண்ணுக்கு ஒரு முழம் பூ கொடுக்கறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? சரி, சரி பிள்ளை வச்சுக்கிறியா? ஆ, அதெல்லாம் இருக்குமா. தலையில வச்சுக்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ, சரி அலமேலே. போயிட்டு வரேன். ஆ, சரிப்பா அங்கிட்டு. நல்ல பிள்ளைங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ஒத்துமையா இருக்கணும். மீனிக்கி நீதான் ஏன் முட்டை கலக்கி. அம்மா என்ன வாசல்ல நிக்கிறாங்க? அதுக்குள்ள பொண்ணு வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்களே. ம், சமாளிப்போம். ஏமா வெளியே நிக்கிறீங்க? வேண்டுதல். டேய், எங்கடா போயிட்டு வர? இத கேட்கத்தான் நீங்க இவ்ளோ கோவமா நிக்கிறீங்களா? நான் கூட என்னமோ இதுன்னு பயந்தே போயிட்டேன். பேச்ச மாத்தாத. எங்க போயிட்டு வரேன்னு சொல்லு. அது வந்து, ஏமா ஆம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? 4 இடம் வெளியில போயிட்டு வருவேன்ல, அப்படிதான் போனேன். போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்தேன். உண்மையை தான் சொல்றியா? சத்தியமா என் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் பார்த்துட்டு வரேன். நீங்க வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறீங்களா? அப்படியே போட்டேனா? நீ உன் சத்திய முகர்கட்டையும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரி, நேத்தியே அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொன்ன? பொண்ணுகிட்டியா? நான் என்னமா சொன்னேன்? வேணா ஆகாஷே, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைன்னு பாக்குறேன். மேல கை வைக்கிற மாதிரி நடந்துக்காத. ஐயோ, மாமியாரு.
சரி சரி, எதுக்கு வாசல்லே நின்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு? உள்ள வாங்க. ம், இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? ஏண்டா அந்த லீலா நமக்கு சரிப்பட்ட வர மாட்டான்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால தான் நான் உனக்கு வேற பொண்ணே பார்த்தேன். நான் சொல்லும் போதெல்லாம் என்கிட்ட கோயில் மாறி மாறி நல்லா தானே மண்டி ஆட்டனே. அப்புறம் ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் வேற ஒருத்தைய விரும்புறேன்னு சொன்னேன்? ஏன்டா இப்படி எல்லா இடத்துலயும் நான் அவமானப்படுத்துற? ஒரு அம்மாவா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது தப்பா? ஏன்டா இப்படி பண்ற? அம்மா, உங்களுக்கு உண்மையிலே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்தா லீலாவை கல்யாணம் பண்ணுவீங்க, சந்தோஷமா பண்ணிக்கிறேன். அட கூறுகட்டவனே, எத்தனை தடவை சொன்னாலும் உன் புத்தில ஏறவே ஏறதா? இத்தனை வருஷமா அந்த புஷ்பாவை பாக்குறனே, அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவளா அவ பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டா. நீங்க போய் கேட்டீங்களா அவங்க கிட்ட? நான் என்ன போய் கேட்கணும்? கேட்டு நான் அவமானப்பட சொல்றியா? இதுல அவமானப்பட என்னமா இருக்கு? எனக்கு லீலாவை பிடிச்சிருக்கு, அதை போய் சொல்லி அவங்க கிட்ட பொண்ணு தானே கேட்க போறீங்க? நீ சொன்ன மாதிரி நான் போய் கேட்டா உன் அப்பா பண்ற அட்டூழியத்தான் சொல்லி என் மூஞ்சில காய் துப்புவா. ஏன் பொண்ணியாடி வந்து கேக்குறேன்னு? அப்ப நான் எங்க போய் வச்சுக்க என் மூஞ்ச? என்னமா பேசுறீங்க? அப்பாலாம் ஒரு விஷயமே இல்ல, அவரை போய் காரணமா சொல்றீங்க. நான் என்ன இங்கே இருக்க போறேன்? எப்படி பெங்களூருக்கு தான் வேலைக்கு போறேன். அங்கே ஒரு வீடு பார்த்து நாங்க அங்க இருந்துக்கிறோம். இதெல்லாம் நீங்க புஷ்பாத்த கிட்ட எடுத்து சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு எதுவுமே பேசாம ஒத்து வராதுன்னு சொன்னா நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஓஹோ, இவன் இந்த எண்ணத்துல தான் இத்தனை நாளா இருக்கானா? நான் கஷ்டப்பட்டு இட்லி வித்து படிக்க வச்சது இவன் தனி கொடுத்தன பாத்துன்னு போறதுக்காகவா? அந்த புஷ்பா பச்சை தண்ணியவே பாலுன்னு சொல்லி வித்துடுவா. இதுல ஒன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சா மொத்தத்தையும் உருவிடுவா. அப்புறம் நானும் என் பொண்ணும் நடுத்தருவுல தான் நிக்கணும். எனக்கு இருக்கிற ஒத்த ஆம்பளை புள்ளியும் இல்லாமாக்கிடுவா. இவனுக்கு எப்படி பேசி புரிய வைக்கிறது? என்னமா பேச்சே இல்ல, அமைதியா இருக்கீங்க? அது வந்து ஆகாஷே, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்க. ஆனா அந்த பொண்ணு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாளேடா, எப்படி ஒத்து வரும்? வரதட்சணைன்னு 10 பைசா எதுவும் கொடுக்க மாட்டாளா? கல்யாண செலவை 2 வீட்டுக்காரங்களும் தான் பார்க்கணுமா? அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் புள்ளையே பெத்துக்குவாளாம். அந்த புள்ள பெத்து 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போவாளாம். இப்படிலாம் இருந்தா உனக்கு எப்படிடா செட் ஆகும்? நீயே பாவம், அங்க எவ்வளவு கஷ்டப்படுற. உன்னை கூட மாட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீ நல்லா இருப்ப. நீ அவளுக்கு வேலை பார்க்கணும் எப்படிடா? மா, நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, அதெல்லாம் கண்டிஷன் கிடையாது. இப்ப இந்த காலகட்டத்துல இதுதான் சரியா வரும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு தான் பொண்ணு பாக்குறோம், எனக்கு ஆயா வேலை செய்யறதுக்கு இல்ல. இவங்கிட்ட எப்படி பேசினாலும் மாற மாட்டானே, நீ என்ன பண்றது? சரிம்மா, உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குது. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். டிக்கெட் போட்டுட்டுமா? இல்ல பொண்ணு எதுவும் பார்க்க வேண்டியது இருக்கா? சொல்லுங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா திமிரா பேசுற? அப்ப இதுக்கு என்னடா முடிவு? முடிவு என்னன்னு சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது அடுத்த தடவை நான் ஊருக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும். சரிம்மா, டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆகாஷே, நில்லுடா, என்னடா பதில் இது? ஃப்ரீயா விடுங்கம்மா. இந்த பையன் என்ன இப்படி இருக்கா? அப்படி என்னதான் சொக்கு பொடி போட்டாலோ தெரியல. அவ எல்லாம் இந்த புஷ்பாவை சொல்லணும். இன்னமும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை பார்க்காம என்னதான் பண்றாலோ தெரியல. ஒருவேளை நான் வந்து பொண்ணு கேட்பேன்னு அவளும் எதிர்பார்க்கறாளோ? ஒருவேளை இருக்குமோ? சேச்சே, அவளா அப்படி நினைக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டா எதுக்கும் போய் அவகிட்டே கேட்டுடுவோம். புஷ்பா, யாரடி அவ? என்ன சசே இந்த பக்கம்? இவகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது? என்னடி எதை சொல்ல வந்த? அது வந்து உனக்கு விஷயம் தெரியுமா? செல்வி நாத்தனால மதி அவ வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். என்னடி சொல்ற? இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. ஐயோ, சரி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? காலையில பால் வாங்க போகும்போது பார்த்தேன், ஆட்டோல வந்து இறங்குனா. என்ன காலங்காத்தால எங்க போயிட்டு வரான்னு போய் கேட்டேன். அப்பதான் இந்த விஷயத்த சொன்னா. என்னவோ போ, அந்த ஐஸ்வர்யாக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே அந்த வீட்ல யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வருது. அதை தாண்டி நானும் நினைச்சேன், ஏதாவது தோஷம் இருக்குமா அந்த பொண்ணுக்கு? யாருக்கு தெரியும்? தோஷமோ வேஷமோ, யார் யாருக்கு யாருன்னு எழுதி இருக்கோ அதானே நடக்கும். சரி, நீ உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தே, என்னாச்சு? அதை ஏண்டி கேக்குற? பொண்ணு பார்க்கறதுக்கு தான் போட்டோல சினிமாக்காரி மாதிரி இருக்கிற. நேர்ல போய் பார்த்தா தான் தெரியுது அத்தனையும் டுபா குருன்னு. அப்புறம் வெறும் 10வது தான் படிச்சிருக்கா. என் புள்ள இன்ஜினியரு, அதான் வேணான்னு சொல்லிட்டேன். 10வது தான் படிச்சிருக்காளா? ஏன் முதல்ல சொல்லலையே அந்த புரோக்கரு? எங்க அந்த கோண கழுத்த ஒண்ணுமே சொல்லல. பொண்ணு ஸ்னேகா மாதிரி இருக்கும், ஸ்னேகா மாதிரி இருக்கும்னா போய் பார்த்தா தான் தெரியுது ஸ்னேகாவுக்கு ஆய மாதிரி இருக்கு. ஆமா, இவ பையன் அப்படியே பிரசன்னா ஸ்னேகா மாதிரி பொண்ணை பார்த்து தான் கட்டுவா. ஆனாலும் குடிகார மாமனுக்கு ஓவர் இதெல்லாம். அம்மா, நீ லீலாக்கு எதுவும் மாப்பிள்ள பார்க்கல? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமலே வச்சிருப்பீங்க? இப்ப இதை எதுக்கு இவ கேக்குறா? நம்ம பொண்ணு அவன் பையனுக்கு கேட்டுருவாளோ? இவளே அந்த குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறா. இதுல ஏன் பொண்ணு வேற அங்க போய் கஷ்டப்படணுமா? என்ன சொல்றது? எதையாவது சொல்லுவோம். புஷ்பா, என்ன கேட்டதுக்கு பதிலே சொல்லாம நிக்கிற? அதெல்லாம் எப்பவோ பார்த்தாச்சு. மாப்பிள்ள சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. அடுத்த மாசம் ஊர்ல இருந்து லீவுக்கு வருவாரு. அப்ப லீலாவை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. மருதமலை முருகா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் புள்ள தப்பிச்சான். சிங்கப்பூர் மாப்பிள்ளையா? அப்ப லீலா இன்னும் கொஞ்ச நாள்ல சிங்கப்பூர் போயிடுவா. ரொம்ப சந்தோஷம் புஷ்பா. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காம சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு பொண்ணை அனுப்பி விடு. இன்னும் பையன் வேற இருக்கால உனக்கு. நான்லாம் பாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப ஆகாஷுக்கு பொண்ணு பாக்குறேன். நீ இப்பதான் லீலாவுக்கு மாப்பிள்ளையே பாத்திருக்க. அவ கல்யாணம் முடிச்சு அப்புறம் பெரியவனுக்கு வேற பொண்ணு பார்க்கணும்ல. பாவம், வருஷம் வருஷம் அவனுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுதுல்ல. இதைத்தான் நானும் லீலா பாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்க கேட்கறாரு? எப்படியும் இந்த வருஷத்துல லீலாவுக்கு முடிச்சிடுவோம். அடுத்த வருஷம் பையனுக்கு பாத்துக்கலாம். நல்லது நல்லது. சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு விளக்க ஏத்தி விடு.
அதான் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எது வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். என்கொயரினா எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்கங்க, அக்கம் பக்கத்துல தான் விசாரிப்பாங்க. அப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அங்க பாருடி ராஜி, சம்மந்தி பேசிக்கிறாங்க. ஆ? ஆமா, யாராமது அவங்க? அதான் சின்ன பொண்ணு, நம்ம வரும்போது அந்த நாள் ரோடு வழியா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா. அது நீல கலர் புடவை கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான் புஷ்பா, அவங்க பொண்ணு தான் லீலா. அங்க பார்த்தமே அந்த பொண்ணு, அந்த வெள்ளை கலர் சேலை, அந்த பையனோட அம்மா, அவங்க பேரு சரசு. ரெண்டு பேரும் நல்லா தானே நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னீங்க. ஐயோ, அவங்க பேசுற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா ரெண்டு பேரும் ஏட்டிக்கு பட்டியே நிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது அந்த பசங்க எப்படி ஒண்ணு சேரும்? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன் முத அப்படி சொல்றீங்க? பசங்க பாவம்ல, அவங்களுக்காக இவங்க மாற மாட்டாங்க. ஐயே, என்ன ராஜி உங்களுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. ஆமா சின்ன பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக அவங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, செல்வி வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். போய் தான் ஆகணும். விஷயம் தெரிஞ்சு வந்து பார்க்கலன்னு வருத்தப்பட மாட்டா. அப்ப கிளம்பு, ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம். சரி. அமுதா, ரெண்டு பேரும் இந்த பக்கம் தான் வராங்க. வா, அவங்க கண்ணுல படாம போயிடுவோம். ஆமா ஆமா, வா வா, ஓடியா ஓடியா. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? அட பேசாம வாங்க சின்ன பொண்ணு. ரித்தி, என்னடி மாமா இந்நேரம் கண் முழிச்சிருப்பாரா? போய் பார்த்தா தானடி தெரியும். இங்கே கேட்டா எனக்கு எப்படி? அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்குடி. இவ ஒருத்தி சும்மா எல்லாத்துக்கும் பயமாகுதுன்னு. வா பேசாம. அப்பா, மாமா கண் முழிச்சிட்டாங்களா? எப்படி பாருக்காங்க? இன்னும் இல்லம்மா, டாக்டர்ஸ் கொடுத்த 12 மணி நேரமும் முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் கண் முழிக்கவே இல்லை. அதான் உள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அங்க இருக்கவே முடியலம்மா. சுந்தரம் எப்படிப்பட்ட மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அப்பா, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. ஒன்னும் ஆகக்கூடாதுமா, அதைத்தான் நானும் வேண்டிக்கிறேன். நல்ல மனுஷன். உங்க அத்தைக்கு தான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. பாவம், கிருஷ்ணு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். சரிம்மா, நீங்க போய் உங்க அத்தையை பாத்துக்கோங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா, நீங்க டேப்லெட் போடணும்னு அம்மா கஞ்சி கொடுக்க சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் வேணாம் மருத்தி. முதல்ல மாமா கண் முழிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போங்க, நான் வரேன். என்னடி ரித்தி, அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் எனக்கும் தெரியல. சரி வா. அத்தை. ஆமா ஐஸ்வர்யா, உங்க மாமாவை பார்க்க வந்தியா? போய் பாரு, எப்படி படுத்து கிடக்குறாருன்னு பாரு. ஐசு, உங்ககிட்ட தானே பேசுறாங்க, கிட்ட போங்கலடி. என்னைக்காவது உங்க மாமா இப்படி தலைவலி தோறன்னு ஒரு நாளாவது படுத்து கிடந்திருக்காரா? போய் பாரு, மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. அத்தை, மாமாக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. பயப்படாம எப்படிமா இருக்க முடியும்? டாக்டர் கொடுத்த நேரமும் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கண்ணு திறக்கல. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. குட்டி மாமா, எங்க போறீங்க? அத்தை ஏமா அழறங்க? டாக்டர் வந்து எதுவும் சொன்னாங்களா? இல்லப்பா, அதெல்லாம் யாரும் வரல. மாமாவை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்காங்க. சரி. அம்மா, கிருஷ் எங்க? இப்பதான் இந்த பக்கமா போனாங்க. ஏன்பா? கீழே போயிருந்தல்ல, அங்க ரிசப்ஷன்ல கேட்டாங்க. மாமா எதுவும் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்காருன்னு கேட்டாங்க. அதான் கேட்கலான்னு பார்த்தேன். இருங்கப்பா, நான் போய் கூப்பிட்டு வரேன். இங்க என்ன பண்றாரு இவரு? ஆயுஷு மேல கோவமா இருக்காரு, நல்லா தெரியுது. ச்சே, குட்டி மாமாவை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. குட்டி மாமா, என்ன? குட்டி மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. பெரிய மாமாக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் கண் முழிச்சிடுவாங்க. அதை நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. எங்க அப்பா எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அது எனக்கு நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு தானே நான் இங்க வந்தேன். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இல்ல குட்டி மாமா, கீழே ரிசப்ஷன்ல உங்களை கூப்பிட்டதா அப்பா சொன்னாங்க. அத சொல்ல தான் வந்தேன். அதான் சொல்லிட்டேல்ல, கிளம்பு. போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். நான் என்னைக்குமே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல. ஏம்மா தாயே, உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம். இங்க இருந்து கிளம்பு முதல்ல. எங்க அப்பா இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேரும் தான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி டிட்டி மாமா கட்டி மாமன். ச்சே. என்னாச்சு மாமா உங்களுக்கு? நேத்து என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு போனீங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமையா? அப்படி ஏதாவது இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. சீக்கிரமா வந்துடுங்க. நீங்க இல்லனா அத்தையும் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்க? பாவம், என்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வேணாம். நீ எதுக்கு இங்க வந்த? நான் மாமாவை பார்த்துட்டு போதான் வந்தேன். எதுக்கு? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உயிரும் எப்படி எடுக்கலான்னு பாக்குறியா? கிரிஷ், என்ன பேசுறீங்க நீங்க? என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு புரியல. இதுல நீ கஷ்டப்பட என்ன இருக்கு?
உன் ஆசைப்படிதான் எல்லாமே நடக்குது. அப்ப நீ சந்தோஷம் தானே படணும். அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தி அழ வச்ச, நான் தாங்கிக்கிட்டேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு உனக்கு? அவர் ஏன் இந்த நிலைமைக்கு ஆக்குன? இல்ல கிரிஷ், மாமாவை நான் எதுவும் பண்ணல. நேத்து அவங்க என்கிட்ட நல்லதா பேசிட்டு போனாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. பொய் சொல்லாத, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. ஆரம்பத்துல இருந்தே உன் விஷயத்துல எல்லாமே பொய் தான். அன்னைக்கு படிச்சு முடிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பொய் சொன்னீங்க. அப்பவே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. என்ன மன்னிச்சிடுங்க கிரிஷ், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்கறத தவிர இப்ப என்னால வேற எதுவுமே சொல்ல முடியாது. மாமா கண் முழிச்சு வரட்டும், அப்புறம் உங்களுக்கு உண்மை புரியும். உன் மன்னி பொண்ணு எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா வந்தாலே போதும். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வலிக்குது. கழுத்தை நெரிச்சு போட கூட தயங்க மாட்டேன். குட்டி மாமா, என்ன பண்றீங்க? விடுங்க அவளை. கையை எடுங்கன்னு சொல்றல. போங்க இந்த பக்கம். ஐசு, நீ ஏன் இங்க தனியா வந்த? வா போலாம். முதல்ல மாமா கண் முழிச்சு வரட்டும், அப்புறம் இருக்குது உங்களுக்கு. இனிமே எங்க அப்பாவை பார்க்க இங்க வராதீங்க. அத நீங்க சொல்லாதீங்க. எங்க மாமாவை பார்க்க நாங்க வருவோம். கோவம் வந்துட்டா என்ன வேணா பண்ணுவீங்களா? வாடி ஐசு. சின்ன பொண்ணாக்கா வீட்ல இருக்கும்போது இந்த பிரணவ் குட்டி தூங்கவே மாட்டான். ஆனா இன்னைக்கு இங்க பாருங்க, அவங்க பாட்டி தூங்க வச்சதும் எவ்வளவு சமத்தா தூங்குறான்னு. அது எப்படி குழந்தைங்களுக்கு தெரியும்? இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்கெல்லாம் நமக்கு தெரியாதவங்கன்னு. அது உடம்புல இருந்து வர சூடும் வாசனையை வச்சுதான் நமக்கு இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு புரிஞ்சுக்கும். பிரணவ் குட்டிய அம்மாவே தூக்கி வச்சு பழகிட்டாங்க இல்லையா, அதான் வேற யார்கிட்ட போனாலும் அழுவுறான். ஆமாங்க, அழுதுகிட்டே இருப்பான். ராத்திரி பூரா அழுவான். சின்ன பொண்ணு அக்காவும் நானும் தான் மாத்தி மாத்தி சமாதானம் பண்ணுவோம். அப்புறம் அவங்க மாமியார் தான் வந்து அவனை தூங்க வைப்பாங்க. அப்பதான் நினைச்சேன் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு. இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்காகவாது இந்த தப்பை நான் திரும்ப பண்ணாம இருக்கணும். பிள்ளைக்காக மட்டும் தானா? புருஷனெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்களா? இது என்ன இது? பிள்ளைகிட்ட போய் போட்டி போடுறீங்க? பொறுப்பான அப்பாவா நடந்துக்கோங்க. அப்பான்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ஊர்மி, உங்க அப்பா உனக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருந்தாரு. உன்னை பத்தி என்கிட்ட ரொம்ப விசாரிச்சாரு. ஆனா நீ கிடைச்சது நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்பா எனக்காக வந்தாரா? ஆமாண்டி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உண்மையாதான். இரு, நான் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நீ கிடைச்ச விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவார் பாரு. இந்தங்க, இதோட போதுமா? இன்னொரு தோசை ஊத்தவா? அது என்ன இன்னொரு வேணுமான்னு கேள்வி. ஊத்தி எடுத்துட்டு வந்து வச்சா வேணும்னா சாப்பிட போறா, வேணும்னா வைக்க போறா. நைட் பூரா கண் முழிச்சு வண்டி ஓட்டணும். அதுக்கு வயிறு நம்ம சாப்பிட வேணாம். போ, போய் ஊத்தி எடுத்துட்டு வா போ. கேள்விக்கு சவுண்ட பத்தியா? புள்ள இருக்கிற தைரியத்துல ஓவரா பேசுறியா? இருக்கட்டும், அந்த தோசை மட்டும் மீறட்டும். அதே காஞ்ச தோசையை காலையில உனக்கு கொடுக்குறேன். முன்னாடி பாத்துக்கிட்டே நிக்கிற, போய் தோசையை சுடு போ. அதெல்லாம் எதுவும் வேணாமா? நம்ம மைண்ட் வைஸ கேட்ச் பண்ணிட்டாரோ? கேள்வி தப்பிச்சிட்டா. இந்த 3 தோசை தின்னதுக்கே ராத்திரி பூரா 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன். அதுக்கு தான் நைட்ல தோசை கொடுக்காதன்ற. எங்க கேக்குறா இவ? இட்லி பானைய கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தோசையா சுட்டு கொடுக்குறா. என்ன எனக்கு சோம்பேறித்தனம்? அப்படி உங்க புள்ள மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க போய் சுட்டு கொடுக்க வேண்டியதானே இட்லியே. சாவித்திரி, கொஞ்சம் அமைதியா இரு. போன் வருது. உங்க அம்மாவை கேள்வி கேட்டா உடனே பொத்துக்கிட்டு வந்துருவீங்க. யாருப்பா போன்ல? இருங்கம்மா, பேசிட்டு வரேன். ஹலோ, என்னப்பா? ஊர்மி பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? ஊர்மி தடிச்சிட்டா அங்கிள். இன்னைக்கு விடிகாலை தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். நான் அந்த பதட்டத்துல உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இங்கதான் இருக்கா. நீங்க பேசுறீங்களா அவகிட்ட? இல்ல வேணாம். அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தான் தேடி வந்தேன். மத்தபடி அவகிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்ல, அவ ரொம்ப ஆசையா. இதோ பாருப்பா, அவ பண்ண துரோகத்தை என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். இதையே சாக்கா வச்சு இந்த வீட்டுக்கு வரதோ திரும்ப திரும்ப போன் பண்றதோ வச்சுக்காதீங்க. நான் போனை வைக்கிறேன். என்னங்க அமைதியா இருக்கீங்க? கொடுங்க, எங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். ஹலோ அப்பா. அப்பா, நான் ஊர்மி பேசுறேன். ஹலோ. அவரு போனை வச்சுட்டாரு ஊர்மி. அதெல்லாம் இருக்காது. ஹலோ. உண்மையாதான் ஊர்மி சொல்றேன். இனிமே போன் பண்ணாத, இதை சாக்கா வச்சு வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு தான் போன் வச்சாரு. அப்ப எங்க அப்பாக்கு இன்னும் என் மேல கோவம் போகவே இல்லையா? அவருக்கு உன் மேல கோவம் இருக்காது ஊர்மி. நீ எதுவுமே சொல்லாம வந்துட்ட இல்லையா, அதனால ஒரு வருத்தம் இருக்கும். அது கொஞ்ச நாள் சரியாயிடும், கவலைப்படாது. அப்பாவை மன்னிச்சிடுமா. நீ எங்களை விட்டு தூரமா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அம்மா. என்னப்பா? ஏமா உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்க? படுக்க வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும்பா. நீ சாப்பிடு. யார் போன்ல இந்த நேரத்துல? ஊர்மி கிடைச்சிட்டாலாமா? அந்த பையன் தான் போன் பண்ணான். என்னப்பா சொல்ற? என் பேத்தி கிடைச்சிட்டாளா? ஏழுமலையானே, உனக்கு கோடி நன்றிப்பா. பத்திரமா என் பேத்தியை வீட்ல சேர்த்துட்டியே. இது போதும்பா எனக்கு. என் பேத்தி எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல அவளுக்கு? கொள்ளு பேர எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? அந்த பையன் ரொம்ப நல்ல பையமா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா தான் இருப்பாங்க. ஆமா, ரொம்ப நல்ல பையன் தான் அவன். அதான் பொண்ணை திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் தாலி கட்டியிருக்கான். என்ன, உங்க ஆட்டோக்கார அம்பாரி ஃபோன் பண்ணிட்டாரா? பொண்டாட்டி கிடைச்சிட்டானே. உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுல கூட்டி வச்சு விருந்து வைக்க போறீங்களா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க. உங்களெல்லாம் என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, அவளும் அந்த பையனும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். உங்களை மாதிரிலாம் சூடு சரணை இல்லாம என்னால அவங்களை ஏத்துக்க முடியாது. என்னை எப்படி அவமானப்படுத்தினா? நானும் என் தம்பி எப்படி கலங்கி போய் நின்று அவளை கூட்டம் தெரியுமா? எங்கன்னா வந்தாளா, என்னை மதிச்சாளா? அவளை இப்ப கூட நினைச்சா எனக்கு அவ்வளவு வெறி வருது. அடச்சி, மூடுவ வாய. எதுக்கு இப்ப வெறி பிடிச்ச மாதிரி இப்படி கத்துற?
உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அவ அங்க இருக்கும்போதே அவ வாழ்க்கைக்கு இவ்ளோ பிரச்சனை கொடுக்குற. என் பொண்ணு இங்க வந்தா அவளை விஷம் வச்சு சாவடிக்க கூட நீ தயங்க மாட்ட. என் பொண்ணு என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, அவ அங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரமா? எப்பா இருப்பா, சாப்பிட்டு போப்பா. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? இப்போ என்ன சொல்லிட்டா அவன்? அவன் பொண்ணு கிடைச்சிட்டான்னு தானே சொன்னா. அவளை இந்த வீட்டு கூப்பிட போறேன்னு ஏதோ சொன்னா. அதுக்குள்ள அப்படியே வந்து முழு 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 அவகிட்ட மாயிர. நைட்டு பூரா என் புள்ள கண் முழிச்சு வண்டி ஓட்டணும். ஒரு வாய் சாப்பாடு கூட அவளை நிம்மதியா சாப்பிட விட மாட்டேடி நீ. என்ன வாய் ரொம்ப நீளுது? அவர் சாப்பிடும்போது கை பிடிச்சா இழுத்த. அவர் சாப்பிடாம போனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சீ, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? என் புள்ள ஒரு வாய் கூட சாப்பிடாம போறான். பெத்த வயிறு எரியுது. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. வெளியில என்ன கடை கண்ணியா இல்ல? அதெல்லாம் போற வழியில எதையாவது வாங்கி சாப்பிடுவாரு. ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை. ச்சே, 3 தோசை வீணா போச்சு. இத காலையில இவனுக்கு தான் கொடுப்பேன். இன்னும் எவ்வளவு நாளுங்க? இப்பதான் எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்குவாரோ. இப்ப எதுக்காக அழற? உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா எல்லாமா இருந்து நான் உன்னை பாத்துக்குவேன். வெங்கட், இப்ப எதுக்காக அழற? அழுகை நிறுத்து. நான் ரொம்ப அவசரப்படுறேன். அதனால தான் என்ன நேசிக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறேன். நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம வீட்டை விட்டு வந்து அப்பாவை கஷ்டப்படுத்தினேன். இப்ப உங்க பேச்சையும் கேட்காம வீட்டை விட்டு போய் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். இந்த அவசர புத்தியால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அட, நான் உனக்கு எவ்வளவு தூரம் சொல்றது? அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடுன்னு திரும்ப திரும்ப அதையே எதுக்கு பேசுற? இத பத்தி யோசிச்சு ஒன்னையே நீ வருத்திக்காதுன்னு காலையில தான் சொன்னேன். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. விட்டுடு, யோசிக்காத அதை பத்தி. ஏ வள்ளி, என்ன பாத்துனே இருக்கற? எழுதி எத்தந்து வெங்கடி? இதோ கையில தான் இருக்குது. போய் போட்டு வா போ. நான் எழுதி எத்தாண்டல்ல, நீ போய் போடு போ. பக்கத்துல தானே இருக்குது பொட்டி, அதுல போடுறதுக்கு உனக்கு என்ன? நான் எழுதி எத்தாண்டல்ல, நீ போய் போடு. அப்பதான் 2 பேரும் சேர்ந்து பண்ண மாதிரி இருக்கும். நான் தெளிவாகிறா பாரு. ஏ, நம்ம ஊருக்கான நல்லது தானடி பண்றோம். நாளைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு நமக்கு மாலை மரியாதைன்னு பண்ணா அப்ப நீ வேணான்னு சொல்லுவியா? அப்படியா சொல்ற? ஆமாண்டி, நம்ம ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதுக்கான மரியாதை கொடுப்பாங்க நமக்கு. எது வந்தாலும் நம்ம பாதி பாதி எடுத்துக்கலாம். சரி குடு. ஏ குருமா, என்ன குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கற? பட்டுன்னு போட்டு வாடி. அதுக்கு ஏன்டி இப்படி கத்துற? எப்பா, இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நம்மளும் ஊருக்காக ஒரு நல்லது பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னடி, நம்ம தாண்டி நம்ம ஊர் மானத்தையே காப்பாத்தணும். நம்மள மாதிரி ஆளுங்கலாம் இல்லனா இந்த நாட்டுல மழையே பெய்யாது. அத சொல்லு முதல்ல. இது மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சோ? யாராவது பண்ணாங்களா? நம்ம 2 பேரும் தாண்டி முன்னெடுத்து இதை பண்ணிருக்கோம். அதுக்கே நம்ம ரொம்ப பெருமைப்படணும். என்ன, இதை நேரடியா செய்யலாம். ஆனா பொறாமையில பேசுறேன்னு சொல்லுவா. அதுக்கு தான் இப்படி பொட்டியில் எழுதி போட வேண்டியதா போச்சு. சரி விடுடி, நமக்கு மட்டும்தான் நம்ம ஊர் மேல அக்கறை இருக்கு. ஆமாமா, கண்டிப்பா பஞ்சாயத்துல இதை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நான் என்னடி பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சேன். நான் வேற எதுவும் தப்பா நினைக்கலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரதி. இப்படியே போனா மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஐசே, என்ன பேசுற? லூசா நீ? அதெல்லாம் மாமாக்கு ஒண்ணு ஆகாது. நீயே பாக்குறல நடக்கிறதெல்லாம் எனக்கு சாதகமா ஏதாவது நடக்குதா? எல்லாமே எதிராவே இருக்குடி. நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வருவேன்? நீலவண்ண கூரை இல்லாத நீலம் இங்கு ஏது? காலம் என்னும் தோழனும் நோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே? போராடு நீயே, அறமுண்டாகும் மண்மேலே. மீதீருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும். தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள்